நீ என்ன கோல்மால் பண்ணாலும் காட்டி கொடுக்கறதுக்கு சாஃப்ட்வேர் அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூஸ் நீங்கள் அப்ளை பண்ண எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாலும் உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறதும் இங்கே விடியலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாட்கள் போய்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 3 மாதம் எப்படி போகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது தப்பே கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. கைஸ், அகாமடேஷனுக்கு கீழே ஆம்பரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஆப்பில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இல்லை பிடிச்ச அகாமடேஷன் நிறைய ரூம்ஸ் நிறைய இடத்துல பார்த்து வச்சிருந்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமேலாம் அவங்ககிட்ட பேசையில் ஆம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வரும் இல்லையா, அவங்ககிட்ட பேசையில் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா they'll get you some discounts and app based discountsum அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அன்கண்டிஷனல் ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா அகாமடேஷன் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரியா? ஏன்னா கடைசி நேரத்தில் போகையில் அகாமடேஷன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் விலையெல்லாம் வேற கூட இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாமல் எது யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, எது சீப்பாக இருக்குது, எது நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, ரேட்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அகாமடேஷன் புக் பண்ணுங்கள். இதில் தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இதில் பாருங்கள், சீப்பாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா வேறு எங்கேயாவது புக் பண்ணிடுங்க, சீக்கிரமாக பண்ணுங்கள். ஓகே. ஸோ என்னோட பேர் மணிமுத்து. நான் சேலத்தில் பிறந்து தருமபுரியில் செட்டில் ஆகி இங்கே அரௌண்ட் ரஃப்லி ஒரு 1.5 years ஆகுது. 2023 தான் இங்கே வந்தேன். Before coming to the UK, I was a research scientist back in Singapore for 6 years. ஸோ இங்கே நான் ஆஸ்டனில் இப்போ கரண்ட்லி சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம். இங்கே சில யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவானுங்க, சில யூனிவர்சிட்டி லெக்சரர்னு சொல்லுவானுங்க. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆஸ் லாங் as it is in university setup, both are considered as equal. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பக்காவான ஹார்ட்கோர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அண்ட் கரண்ட்லி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். ஸோ த ட்ரான்சிஷன் நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபைலில் ஒரு டொமைனில் இருக்கேன், இந்த டொமைன்லேயே தான் சர்வைவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வாட் எவர் யூ நீட் டு டூ யூ கேன் டூ அண்ட் யூ கேன் ட்ரான்சிஷன் யுவர் ஃபேஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதை நீங்கள் யூ ஜஸ்ட் ஆல்வேஸ் நீட் டு கீப் இன் மைண்ட். ஸோ த QR கோட் அங்கே என்ன இருக்குது தெரியுமா? தட் இஸ் வித் LinkedIn. ஸோ இது நான் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் which I am trying to tell, ஸோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இங்கே பேசினாங்க, they are much more concerned about the LinkedIn. ஸோ LinkedInல QR கோட் ஜெனரேஷன் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் கிளாட் யூ நோ இட். ஸோ இந்த ஒரு QR கோடை யூ டேக் இட் அஸ் எ கோல்டன் பாஸ். எங்கே யாரெல்லாம் நீங்கள் உங்களை விட ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சவராக இருக்கார், உங்கள் டொமைனில் தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த QR கோட் நீட்டிடுங்க. விசிட்டிங் கார்டு தேவையில்லை. திஸ் QR கோட் வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ. நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்க ஞாபகம் வச்சு லேட்டரான் உங்ககிட்ட வரதுக்கு ஜஸ்ட் QR கோட் வில் ஹெல்ப் a lot. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒன் டு த மேக்ஸிமம். ஸோ லைக் I said earlier, the topic I want to discuss is dissertation. Before going to this, dissertation அப்படின்றதுக்கு முன்னாடி மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும், மாடியூல்ஸ்ன்றது நம்ம ஊரில் சப்ஜெக்ட்ஸ் கணக்கு தான் மாடியூல்ஸ். ஸோ அந்த மாடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா சில மாடியூல்ஸில் கோர்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அசைன்மெண்ட்டுன்னு நினச்சிருப்பாங்க. இது ஆல் சம் ஆஃப் த டெஸ்ட். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் எழுதுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சப்ஜெக்டோட லீடர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த லீடர் டிசைட் பண்ணுறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான அசஸ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? ஒரு சில மாடியூல்ஸில் கோர்ஸ் ஒர்க் வச்சுருப்பாங்க, ஒரு சில மாடியூல்ஸில் MCQs வச்சுருப்பாங்க, ஒரு சில மாடியூல்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே இந்த டிசர்டேஷனை விட டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். டிசர்டேஷன் இஸ் வே டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு த மாடியூல்ஸ் இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் பார்ட். ஸோ அதை முதல்ல நீங்கள் நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும். நான் அசைன்மெண்ட் எழுதுகிற மாதிரியே போய் டிசர்டேஷனை நான் பண்ணுவேன் அப்படின்னு போய் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ won't be getting good marks in dissertation. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, dissertation constitute for more than 50% of your degree marks. நீங்கள் டிகிரி இப்போ ஒரு 70% நான் எடுக்கிறேன், 80% எடுக்கிறேன் அப்படின்னா after you complete your graduation, அந்த 80%ல nearly 50% is contribution from the dissertation.
நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எடுக்கிற மாடியூல்ஸில் எவ்வளோ தான் நீங்கள் மார்க் டிஸ்டிங்ஷனே நீங்கள் வாங்கியிருந்தாலும் ரஃப்லி அரௌண்ட் 13 மாடியூல்ஸ் 15 மாடியூல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பா அந்த கோர்சஸ் இருக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த டிசர்டேஷனில் வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் ரஃப்லி அரௌண்ட் 50 to 55 அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யுவர் ஃபைனல் மார்க்ஸ் நம்ம இவ்வளோ சிஜிபிஏ சொல்லுவோம்ல, அந்த சிஜிபிஏ டெஃபினெட்லி கோயிங் டு கம் டவுன் மேபி ரஃப்லி அரௌண்ட் 60 to 70 வந்துடும். ஸோ அதனால தான் இந்த டிசர்டேஷனுக்கு வி நீட் டு கிவ் தி மேக்ஸிமம் டைம். இந்த டிசர்டேஷன் அப்படின்றது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டொமைன். சில கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். உங்களோட டொமைனில் என்ன அப்கமிங்கான டெக்னாலஜி உள்ளே வரப்போகுது அப்படின்றத யூ கேன் ஆன்டிசிபேட். நம்மளுக்கு இன்றைக்கி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் மாடலாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 year 1.5 years 2 yearsல உங்களோட டொமைன் ரிலேட்டடாக என்ன நியூ டெக்னாலஜி வருது, என்ன மாதிரி நியூ மெக்கானிசம்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். ரஃப்லி ஒரு ஒன் மந்த் கூட ஆகலை நீங்கள் வந்து. பட் என்ன கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 6 months அப்புறம் நீங்கள் பண்ண போகிற டிசர்டேஷனுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஆன் ஃபவுண்டேஷன் இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். உங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருப்பார். கண்டிப்பாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் இந்த செட்டப் இருக்குது. உங்களோட மென்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போதைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. உங்கள் மென்டர் மே ஆர் மே நாட் பி இன் யோர் டொமைன். உங்கள் டொமைன்லேயே உங்களுக்கு ஒரு மென்டராக கிடைச்சாருன்னா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அந்த மென்டர்ன்றவர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக தான் இருப்பார். ஓகேவா? இஃப் அட் ஆல் இஃப் யூ ஹேவ் எ மென்டர் இன் யுவர் சேம் டொமைன் தட் இஸ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், ஜஸ்ட் அப்ரோச் ஹிம். அவர் உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது, அவங்க உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அப்படி ஒரு மென்டரை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் டிஸ்கஸிங். ஏன்னா மென்டர்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ ப்ரொஃபஸர் ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர் இன் த யூனிவர்சிட்டி அண்ட் ஹீ மே பி இன் தட் யூனிவர்சிட்டி ஃபார் குவைட் சம் டைம் மோர் தேன் யூ. ஸோ அவருக்கு வந்து யூனிவர்சிட்டியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாரை நீங்கள் பார்க்கலாம், எந்த விஷயத்துக்காக யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணலான்ற எல்லா விஷயமும் மோர் ஆர் லெஸ் கிளாரிஃபைடாக தெரியும். இப்போ நான் வந்து ஒரு புது ஆள், ஒன் மந்த் கூட ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து ஸ்பூன் ஃபீட் காய். வீட்டில் வந்து எல்லாம் என்னை பேம்பர் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு எங்கே யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாது, பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கான்டாக்ட் யுவர் மென்டர். ஸோ மென்டரை நீங்கள் பார்த்துட்டு யூ டூ ஹாவ் அ கிளாரிட்டி ஆன் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ, வாட் யூ ஆர் பிளானிங் டு டூ, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தென் ஸ்டார்ட் வாட் யூ ஆர் ஆக்சுவலி பிளானிங் ஃபார் த டிசர்டேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் செமஸ்டர் டேர்ம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரஃப்லி இந்த 1 year இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 yearன்றது வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார போயிடும். நம்ம நினச்சிப்போம் 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறோம், இது வந்து ஏன் இப்பயே நம்ம மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இங்கே விடியலையான்னு தெரிஞ்சதுக்கிறதுக்கு முன்னாடி நாட்கள் போய்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 3 மாதம் எப்படி போகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இருட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்போங்கள்ல, அதுதான் நம்ம பண்ண போகிறோம் எல்லாருமே. நீ லண்டனில் இரு, பிரிஸ்டலில் இரு, மான்செஸ்டரில் இரு, பிர்மிங்ஹாமில் இரு, எல்லாருமே இதே சிஸ்டமில் தான் இருப்போம். நீ எந்திரிப்ப, கிளாஸில் தூங்கி எந்திரிக்காதையும் போய் உட்காருவ. திடீர்னு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்பாங்க, பசிக்கும், சாப்பிடுவேன். திடீர்னு அப்படியே ஈவினிங் ஆகிடும். டைம் என்னன்னு பார்ப்போம் 7 மணின்னு இருக்கும். என்னடா 7 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, டைம் போய்கிட்டே இருக்கும். சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட். டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். பட் பர்சனலி என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, டிசர்டேஷனில் உங்களுடைய பார்ட் என்ன அப்படின்றத யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திங்கிங் ஆன். டிசர்டேஷன் டிரைவ்ஸ் வித் த டேட்டாஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நேற்றுக்கு நைட் கூட வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கரெக்டிங் ஒன் ஆஃப் த டிசர்டேஷன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல். நான் ஆஸ்டனில் இருக்கேன், பிரிஸ்டல் எப்படி கரெக்ட் பண்ணுறேன்லாம் கேட்காதீங்க. தெர் ஆர் certain things. We can be hired as an external dissertation supervisor for different universities. Again, I'll come back to that particular thing. ஸோ அந்த பையனோட டிசர்டேஷன் ஐ வாஸ் எவாலுவேட்டிங். அதில் ஃபஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட்லேயே அவனை கண்டுபிடிச்சிட்டேன், he has used language models. என்ன அப்படின்னா so has to thankfully mentioning that the person's nameன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் அப்படியே இருக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணி டிசர்டேஷனில் போட்டான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் அன் இம்ப்ரெஷன். இதை கூட நீ பார்க்காம லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது தப்பே கிடையாது. Whatever the point of time, you can use the language models.
பட் யூஸ் இட் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் டூல் அலோன். ஜஸ்ட் ஒரு சைட்லைனாக மட்டும் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீயே இவ்வளோ தூரம் யோசிக்கும்போது யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பிஹெச்டி பண்ணி பல வருஷமாக படித்த ப்ரொஃபஸர்ஸ் எவ்வளோ யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி செட்டப்பில் இங்கே எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பக்காவான ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி வச்சுருக்காங்க. புரியுதா? நீ என்ன கோல்மால் பண்ணாலும் காட்டி கொடுக்கறதுக்கு சாஃப்ட்வேர் அங்கே இருக்குது. அதே மாதிரி டிசர்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாகிங் ஆப்ஷன் ஒன்று வரும். அது உங்களுக்கும் காமிக்கும். அந்த ஃப்ளாகிங் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் பண்ணுற டிசர்டேஷனில் எவ்வளோ பிளாகரிசம் இருக்குது, ஐயா சொன்ன மாதிரி எவ்வளோ பிளாகரிசம் இருக்குன்றது அது எல்லாம் தெளிவாக காமிக்கும். ஓகேவா? பிளாகரிசம் ஒன்றும் இல்லை, எங்கேயோ நீ பார்த்து காப்பி அடித்து அதை நீ அங்கே போட்டு வச்சுருக்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளாகர் டிசர்டேஷனை நாங்கள் எவாலுவேட் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கமிட்டி இருக்குது, அங்கே அது டேரெக்டாக டைவர்ட் ஆகிடும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்டேஜ் ஆஃப் பிளாகரிசம் கமிட்டியில் வந்து உன்னை கூப்பிட்டு என்னது இது, என்ன பண்ணி வச்சுருக்க, 6 மாதம் நீ தான் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி உன்னை நோண்டு எடுப்பாங்க. தென் இது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. தென் சூஸிங் யுவர் சூப்பர்வைசர் இஸ் அகெயின் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசர்டேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. யூ கேன் ஆஸ்க் ஃபார் எ சூப்பர்வைசர். ப்ரோக்ராம் டைரக்டர், இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சியில் சைபர் செக்யூரிட்டியோ இல்லை பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸாக படிக்கிறீங்க, சப்ளை செயின் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு தேர் வில் பி ப்ரோக்ராம் டைரக்டர். அந்த ப்ரோக்ராம் டைரக்டர்கிட்ட யூ கேன் ரெக்வஸ்ட், இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸருடைய ரிசர்ச் வந்து என்னோட டிசர்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர்கிட்ட என்ன சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு யூ கேன் ஆஸ்க் த ப்ரோக்ராம் டைரக்டர். ஸோ தட் திஸ் கேன் பி அக்கம்பனிட். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராப்பில் லைக் மைண்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. Then ஐயா சொன்ன மாதிரி if the student is doing the actual good work in the dissertation, probably there is an opportunity for PhD as well. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் டைம். இங்கே வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா பொறுமை இருக்கணும். இன்றைக்கி நீ டேட்டா எங்கேயோ போட்டு பொறுக்கிட்டு வந்து திடீர்னு அனலைசிஸ் பண்ணி நாளைக்கே அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற மெயிலுக்கோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமுக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னா அது கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூஸ் நீங்கள் அப்ளை பண்ண எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாலும் உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறதும் இங்கே நடக்காது. எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ அந்த பேஷன்ஸ் கண்டிப்பாக இங்கே டிசர்டேஷன் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு தேவை.